ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் லிஸ்ட்டு, புல்லட் அண்டு மல்டி லெவல் லிஸ்ட்டு இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதிலே நம்ம பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவான்னு இருக்குது. இது கீழே அதோட அட்வான்டேஜ். இங்கே டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவா, அது கீழே அதோட டிஸ்அட்வான்டேஜ். இந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் எதுவுமே இல்லை பாருங்க. இப்போ நான் இங்கே ஒரு புல்லட் கொண்டு வரேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் புல்லட் கொண்டு வர போகிறேன். அப்போ இந்த ரிவ்யூக்கு கீழே எனக்கு புல்லட் அப்படின்னு இருக்கும், கிரியேட் ஏ புல்லட் லிஸ்ட்டு. அப்படி இதை இந்த ஆரோ மார்க் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் புல்லட்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு பிடிச்ச புல்லட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் புல்லட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவா இதை நான் நம்பரிங் பண்ணலாம். அதை நான் இப்போ இது ஃபஸ்ட் இருக்கனால இதை நம்பரிங் பண்ணால் என்ன வரும்? நம்பரிங் 1. இதுலேயும் நிறையா இருக்குது. ரோமன் லெட்டர் வச்சுக்கலாம், கேபிட்டல் லெட்டர் ஏபிசி, ஸ்மால் லெட்டர் ஏபிசி, நிறையா இருக்குது. நம்ம நம்பரிங் இது வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மல்டி லெவல் லிஸ்ட் இருக்குது. அந்த மல்டி லெவல் லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்குல்ல, அதில் இப்போ 1.1, அது கீழே 1.1.1, அது கீழே 1.1.2, அதுக்காண்டி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டி லெவல் லிஸ்ட்டை இதை பார்த்தீங்களா, 1.1.1 அடுத்து 1.1.2. ஸோ இப்படி தான் இந்த மல்டி லெவல் லிஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்எஸ் வேர்டு சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.